இன்றைக்கி சூப்பரான ஒரு கடாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரெசிபிக்குள்ளே போயிடுவோமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 kg சிக்கன் பீசஸ் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டு, 1 கப்பு தயிர், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உப்பு நல்லா மரினேட் பண்ணி 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு ஒரு 15 சிறிய வெங்காயம், 15-20 சில்லி படி அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து கசகசாவும் கேஷ்யூ நட்டும் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து வறுக்க வேண்டிய பொருட்கள் சீரகம், மிளகு, மல்லி, பே லீஃப், அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பொடி பண்ணி வச்சுக்கணும் தனியாக. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றின பிறகு வெங்காயம் லேசாக கலர் மாறினதோட அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, வெங்காயமும் சில்லி படி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் கிண்டிட்டு இந்த சிக்கனை அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. சிக்கன் சூப்பராக கதன்னு வெந்த பிறகு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாக்களையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். திருப்பி பத்து நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கு சிக்கன். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பேஸ்ட்டு இருக்குல்ல, கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, அது நல்லா சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் திருப்பி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்தோமா, சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த ரெசிப்பியில் மல்லியை தூவி அப்படியே எடுத்து கதன்னு சுடு சோறில் சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அட்டகாசமான ஒரு ரெசிபி இது. பாகிஸ்தானிஸ் நிறையா பண்ணுவாங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.